வெங்கட்பிரபு எல்லா படத்துலையும் நான் நடிக்கிறது இல்லை. ஆனால் கூட வந்து இந்த படத்தில் விஜய் சார் படத்தில் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும், நான் கண்டிப்பாக நடிக்கணும் கேட்டு நடித்தேன். விஜயகாந்த் சார் எப்படி வரப்போகிறார் அதில் அப்படின்னு ஒரு ஆர்வம் இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதை பார்க்குறதுக்கு. வெங்கட்பிரபுட்ட நான் சொன்னேன், என்னப்பா 190 டிக்கெட் கொடுத்து 1190 படம் காட்டுறீங்க, இவ்வளோ ஸ்டஃப் ஒரே படத்தில். இளமையிலேருந்து எல்லா செக்டார்லேயும் பையனை இழந்ததுலேருந்து ஸ்னேகாட்ட போய் சொல்கிற எக்ஸ்பிரஷன் ஆகட்டும், பையனை கிடைச்சதாகட்டும், பையன் திருப்பி தப்பாகட்டும்ங்கிற பயங்கர ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஸ்கோப்போட ஒரு படம். மேகாட்டை வந்து ஒரு கடைசி வரைக்கும் பையன் ஜீவன் செத்துட்டான்னு சொல்லாமையே வந்து ஒரு சோகமான ஒரு கவிதை அது. ஸோ இந்த காந்தி அளவுக்கு இது வரைக்கும் வந்து அவரோட கேரியர்லேயே அவர் பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாருன்னா எனக்கு கண்டிப்பாக டவுட் தான். அதாவது ஒரு ஹீரோவுக்கு வந்து வெங்கட்பிரபு வந்து மேக்ஸிமம் சேலஞ்ச் வச்சுட்டாரு. இதில் எவ்வளவு தான் சேலஞ்சுனே இல்லாமல் நடிச்சு காட்டே பார்ப்போம். மங்காத்தா கலெக்ஷனோட ஜஸ்ட் லைக் தான் தாண்டிட்டு போயிடும். பட் ரீரெக்கார்டிங்லாம் வந்து எவ்வளவு மெனக்கெட்டுருக்கிறாருன்னே சொல்ல முடிய அளவுக்கு இவ்வளவு டெம்போ படத்தில். இல்லை சார், எங்கள் படம் வருது, எந்த படம் எடுத்தாலும் அந்த வார்த்தையை சொல்ல முடியாது. அது விஜய் சார் வச்சு எடுத்தாலும் சொல்ல முடியும். அது தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இது 100 கோடி கலெக்ஷன் ஈஸியாக தாண்டிடும். நாகஸ்மியர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம யார் பார்க்க போகிறோம் அப்படின்னா, முன்னணி கதாநாயகர்கள், இன்றைய கதாநாயகர்கள் எல்லாரையுமே ஒரு ப்ரொடியூசர் பண்ணி, ப்ரொடியூசர் மட்டும் இல்லை, நான் நடிக்கவும் செய்வேன் அப்படின்னு இப்போ வரைக்கும் நடிச்சிட்டு இருக்க ஒருத்தரை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். கோட் மூவி அதை பற்றி கொஞ்சம் பேசலாமா சார்? கண்டிப்பாக பேசலாம். எப்படி சார் இருந்துச்சு கோட் மூவி நடிக்கும் போது? வெங்கட் பிரபு எப்போ சொன்னார் உங்ககிட்ட நீங்கள் இந்த மாதிரி கோட் மூவியில் இருக்கீங்க அப்படின்னு? அவர் சொல்ல, நான் தான் கேட்டேன் நான் இருக்கணும். ஓகே. ஏன்னா வெங்கட்பிரபு எல்லா படத்துலையும் நான் நடிக்கிறது இல்லை. ஆனால் கூட வந்து இந்த படத்தில் விஜய் சார் படத்தில் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும், நான் கண்டிப்பாக நடிக்கணும் கேட்டு நடித்தேன். ஓகே. அதுக்கான ரிசல்ட் நல்லாயிருக்கு. ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. என்னதான் நம்ம ப்ரொடியூசராக இருந்தால் கூட ஒரு விஜய் சார் மாதிரி ஒரு பெரிய மாஸ் ஹீரோ படத்தில் அவரோட ஒரு ஸ்க்ரீனில் வர்றதுன்றது ஒரு பெரிய காம்போ. எப்படி சார் இருந்துச்சு நீங்கள் தேட்டரில் பார்க்கும்போது உங்கள் படத்தை? நான் இல்லை என் படத்தை பார்க்குறதுனால நான் நடிக்கிறேன்றது பார்க்குற ஆர்வம்லாம் நான் பெருசாக அதை வச்சுக்கல. நான் எடுத்துக்கிட்ட விஷயம் வந்து விஜயகாந்த் சார் எப்படி வரப்போகிறார் அதில் அப்படின்னு ஒரு ஆர்வம் இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதை பார்க்குறதுக்கு. அப்புறம் விஜய் சாருடைய பர்ஃபார்மன்ஸ், வெங்கட் பிரபுவோட ஹேண்ட்லிங் எப்படி இருக்குது, அந்த வாட் இஸ் விபி மேஜிக் அதை பார்க்கணும், அதுதான் என்னோடய ஆசை. அதுக்காக தான் படம் பார்த்தேன். ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு, வெரி இன்ஸ்பைரிங். அதாவது வெங்கட் பிரபுட்ட நான் சொன்னேன், என்னப்பா 190 டிக்கெட் கொடுத்து 1190 படம் காட்டுறீங்க, இவ்வளோ ஸ்டஃப் ஒரே படத்தில், ஃபுல்லி லோடட் கண்டென்ட். 3 ஹவர்ஸ் ஒரு நிமிஷம் கூட போர் அடிக்காத ஒரு படம் அப்படின்றது ரொம்ப ரேர். அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா 3 ஹவர்ஸ் படம்னாவே எங்கேயாவது லேக் இருக்கும், கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் போர் அடிக்கும். இதெல்லாம் 3 ஹவர்ஸ் சொல்லலாம், ஏன் குறைக்க முடியாது? குறைக்கவே முடியாது. அந்த மாதிரி நம்மளும் முன்னாடி படம் பார்த்துட்டு இதெல்லாம் எடுத்துக்கலாம். அதில் இப்போ யாருமே பார்த்திங்கன்னா இது எடுத்துக்கலாம்னு யாருமே சொல்ல. விமர்சனங்கள் வரலாம், பட் இந்த இடம் லேக், இந்த இடத்த எடுக்கலாம், இந்த இடத்துல தேவையில்லை அப்படி மாதிரி ஒரு இடம் இல்லவே இல்லை படத்தில். விபியோட ஸ்டைல் அதுதான். அவருக்கு வந்து எது வேண்டாங்கிறது நல்லா தெரியும். ஸோ அதனால் கண்டிப்பாக வேணுங்கிறத மட்டும் வச்சுருக்காரு. விஜய் சாரோட ஆக்டிங் இந்த படத்தில் எக்ஸ்ட்ராடனரி. அது காந்தி வந்து ஸ்கோர்ட் லைக் எனிதிங். ஏன்னா வந்து காந்திக்கு தான் வெரைட்டி. இளமையிலேருந்து எல்லா செக்டார்லேயும் பையனை இழந்ததுலேருந்து ஸ்னேகாட்ட போய் சொல்கிற எக்ஸ்பிரஷன் ஆகட்டும், பையனை கிடைச்சதாகட்டும், பையன் திருப்பி தப்பாகட்டும்ங்கிற பயங்கர ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஸ்கோப்போட ஒரு படம். இது இவ்வளோ பெரிய ஸ்கோப் கொடுத்தது வந்து ஒரு வெங்கட் பிரபுவோட ஃபுல் டேலண்ட். அது ரொம்ப பெருமையாக இருந்தது எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு படத்தில் வெங்கட் பிரபு பார்க்குறேன். அந்த ரஷ்யா சீனில் நீங்கள் தான் அவர் கூட வருவீங்க. அந்த பையன் வந்து அவர் பார்க்கும்போது அந்த எமோஷனல் சீனாக இருக்கட்டும், அங்கெல்லாம் இருந்தீங்களா சார்? அப்போல்லாம் எப்படி சார் இருந்துச்சு? அந்த ஷாட்லேயே நான் இருந்தேன். அதான் சொன்னேன், இது வந்து விஜய் சாரோடைய பெரிய ஒரு கிரேட்னஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் அந்த முந்தின ஷாட் எடுக்க வரைக்கும் அமைதியாக ஒரு ஓரமாக தனியாக கொண்டுட்ருப்பார், ஃபோக்கஸ்டாக இருப்பார். ஏன்டா அவ்வளோ சீரியஸாக இருக்குதான்னு யோசிச்சேன்னா, வந்ததுக்கப்புறம் பார்த்தா அவருக்கு வந்து அடுத்து அந்த பையனை பார்க்குற ஷாட்டு, அதில் எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணுன்றது அவருக்குள்ளே அவர் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். அதை விட்டு வெளியே வராமல் அந்த மூடை மாற்றிக்காமல் அப்படியே இருந்து அதே ஃபீல்டில் வந்து அப்படியே ஃப்ரேமில் வந்து அப்படியே அந்த கண் எடுத்து இப்படி பார்க்குறதும், அந்த முழிக்கிறதும், அந்த லெஃப்ட் ரைட் வைபால் ஆடுறதும், அதோட அந்த சீரியஸ்னஸ் கொடுக்குறது வந்து அந்த ஒரு கான்சன்ட்ரேஷன். நீங்கள் ஷாட்டில் பார்த்தீங்கன்னா முக்கியமான சீன் ஷாட்டில் வரும்போது ஒரு ஆல்மோஸ்ட் 1 மணி நேரத்துக்கு அவர் யாரோட பேசுகிறதே இல்லை, தனியாக கொண்டுக்கிறாரு. ஸோ அதுக்கு கன்னடி வச்சு நடிச்சுலாம் பார்க்குறது இல்லை, மைண்டுக்குள்ளே இப்படி போடலாம் அந்த ஃபோக்கஸ்லேயே இருக்கிறது. அப்படியே அந்த ஃபோக்கஸ்லேயே வந்து அப்படியே ஃப்ரேமில் நடிக்கிறாரு. அப்படி இருந்து பிரம்மாண்டமாக இருக்குது ஸ்க்ரீனில். ஏன்னா நான் பக்கத்தில் நின்று பார்த்த ஒரு விஷயத்தை நீங்கள் நான் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எனக்கு வந்து அது ஏன் அவர் அப்படி கான்சன்ட்ரேட் பண்ணாமல் புரிஞ்சுது. ஏன்னா அவ்வளோ பெரிய சீன். அது பையனை பார்க்குறாருன்னா பார்த்ததுக்கப்புறம் எப்படி இருக்கணும் ரியாக்ஷன், அதுக்கு எவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் இருக்கணும், அந்த பையன் இறந்து போனப்போ எப்படி துடிச்சு நடிக்கணும், என்ன மாதிரி இருக்கணும், அதெல்லாம் கூட நடிச்சிடலாம். ஸ்னேகாட்டை வந்து ஒரு கடைசி வரைக்கும் பையன் ஜீவன் செத்துட்டான்னு சொல்லாமையே வந்து ஒரு சோகமான ஒரு கவிதை அது.
அதை வந்து அழுகையிலேயே மொத்தமாக சொல்லி முடிச்சு அது வந்து ஒரு ஒரு கிரேட் பர்ஃபார்மன்ஸ். ஸோ இந்த காந்தி அளவுக்கு இது வரைக்கும் வந்து அவரோட கேரியர்லேயே அவர் பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரான்னா எனக்கு கண்டிப்பாக டவுட் தான். நிறைய பண்ணியிருக்காரு, பட் இது வந்து எக்ஸ்ட்ரானரி ஸ்கோப் இதில். அழகிய தம்பங்களில் பார்த்தது சார் வில்லனா, அதுக்கப்புறம் இந்த படத்தில் பார்க்குறோம். அந்த வில்லன் கேரக்டருக்கு என்னென்னலாம் பண்ணி பார்ப்பாரா சார், இல்லை என்னெல்லாம் அவர் ஹோம்ஒர்க் எடுத்துக்கிட்டார், நீங்கள் அதை பார்த்தீங்களா இல்லை கூட? கண்டிப்பாக எடுத்திருப்பாரு. ஏன்னா நான் தான் தெரியுது ஒரு ஷாட்டுக்கு இவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ணுறாரு, ஒரு படம் பூரா வர ஒரு ரோலுக்கு எவ்வளோ யோசிச்சிருப்பார், அவருக்கு எவ்வளோ விதமாக யோசிச்சு பார்த்துருப்பார், எத்தனை வெரைட்டியாக நடிச்சு பார்த்துருப்பார் அவருக்குள்ள. அந்த இதில் பார்த்தா அது கண்டிப்பாக வந்து அந்த ஜீவன் ரோலுக்கு வந்து ஜீவன் ரோலும் சாதாரணமே இல்லை. ஏன்னா அந்த வயசுக்கு போய் நடிக்கணும். இவர் அந்த வயசில் இல்லை, பட் அந்த வயசுக்கு போய் நடிக்கும். அந்த உருவத்தை வந்து அவங்க வந்து ஏஐயில் காமிச்சிடலாம், டிஏஜியில் காமிச்சிடலாம். ஆனால் இவர் போகணும்ல அதுக்குள்ளே, அந்த எக்ஸ்பிரஷனுக்கு போகணும். காந்திக்கு எந்த விதமான சம்மந்தமும் இல்லாமல் ஒரு பர்ஃபார்மன்ஸை அது கொடுக்கணும். இது சாஃப்ட் சைடு. அதாவது ஒரு ஹீரோவுக்கு வந்து வெங்கட் பிரபு வந்து மேக்ஸிமம் சேலஞ்ச் வச்சுட்டார். இதில் எவ்வளவு தான் சேலஞ்சே இல்லாமல் நடிச்சு காட்டே பார்ப்போன்ற மாதிரி சவால் விடுற மாதிரி தான் ஸ்கிரிப்ட். அந்த வகையில் விஜய் சார் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டார். சேலஞ்ச், பிக் சேலஞ்ச். மங்காத்தா படத்தோட இந்த படத்தை வந்து கம்பேர் பண்ணி இது ஓவர் ஷேட் ஆக்குமா, மங்காத்தா விடலாம் இது ஆகாது அப்படின்னு நிறைய ரிவ்யூவர்ஸாக இருக்கட்டும். இல்லை, நம்ம மங்காத்தா காலகட்டத்தில் இருந்த காஸ்ட் வேறு, அன்றைக்கி இருந்த ரெவென்யூ வேறு, இன்றைக்கி உள்ள காஸ்ட் வேறு, இன்றைக்கி ரெவென்யூ வேறு. அதெல்லாம் வந்து ஒன்று ஒரு காலகட்டம் தான். அஜித் சார் வாழ்க்கையில் மங்காத்தா வந்து ஒரு முக்கியமான படம். டாப் 3னா ஒரு படம். அதே மாதிரி அன்றைக்கி கோட்டுன்னா விஜய் சார் கேரில் டாப் 3ல் ஒரு படம். அதுதான் கம்பேரிசன் தவிர அன்றைக்கி வந்து இவ்வளோ கோடி பண்ணிச்சு, அன்றைக்கி இந்த டிக்கெட் ரேட்டெல்லாம் கம்மி. மங்காத்தா கலெக்ஷனோட ஜஸ்ட் லைக் தான் தாண்டிட்டு போயிடும். பட் மங்காத்தான்றது என்ன ஒரு 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 பெரிய தாக்கத்தை, அதிர்வை உண்டாக்குச்சு. அது இது ஆக்குதானே ஆக்குது. அது வந்து அஜித்துக்கு ஆகுச்சுன்னா அது விஜய்க்கு ஆக்குது. நீங்கள் ஏதாச்சும் பேசுனீங்களா சார் விஜய் சார் கூட? பேசுவோம். அது ஏன் எப்பவுமே அடிக்கடி எங்கேயாவது பார்க்குறது தான் அவர், நம்ம பேசுறது தான். ஷூட்டிங்னா அதிகமான நேரங்கள் கிடைச்சது. எல்லா பொதுவான நேரங்கள்லாம் பேசுவார். அவர் வந்து காசிப்லாம் பேசுகிற ஆள் கிடையாது. அந்த மாதிரிலாம் எதுவும் பேச மாட்டார். ரொம்ப சின்சியராக சில விஷயங்கள், இண்டஸ்ட்ரி வெல்ஃபேர் விஷயமா ஏதாவது எடுத்து தெரிஞ்சுக்குவார். அவ்வளோதான். அரசியல் பற்றி ஏதாச்சும் உங்ககிட்ட பேசினாரா சார்? இல்லை பேசல. எதுவுமே பேசல. ஒரு அவர் யாரு கூட அரசியல்லாம் பேசுறதில்ல. சினிமாவுக்குள்ள வந்தால் அவர் அரசியல் பேசுறது இல்லை. அவர் ஓகே, ஒரு கிளிப்பு ஒன்று வந்து ஃபேமஸ் ஆனிச்சு. அவர் வந்து சைக்கிளில் போகிற மாதிரி, அந்த ரஷ்யாவில் இருக்கும்போது சைக்கிளில் போகிற மாதிரி, நீங்கள் அதெல்லாம் பார்த்தீங்களா? அங்கே தான் நின்றுருக்கோம். சைக்கிள் இல்லை, அந்த ஸ்கேட்டிங் ரோல் மாதிரி இருக்கும். என்னமோ சொல்லுவாங்க. அதுதான் அது ஒன்று இருந்துச்சாங்க. அதை எடுத்துகிட்டு டைம் பாஸ் பண்ணுறது தானே. அன்றைக்கி வந்து செட் ரெடியாக லேட் ஆச்சு. ஓகே, அப்படி அதெல்லாம் ஈஸியாக இருப்பார். நீங்கள் இந்த ப்ளூ ஃபோர்ஸில் பார்த்தீங்கன்னா கூட தெரியும், எண்டில் ஜாலியாக இருப்பார், விளையாண்டுருப்பார். எல்லாத்தோட ஈஸியாக அதான் ஹீரோ வந்துட்டார், விஜய் வந்துட்டார், பரபரப்புலாம் காட்ட மாட்டார். அதனால் அமைதியாக வந்து ஓரமாக நிற்பார், பசங்களோட பேசிகிட்டு இருப்பார். சும்மா எல்லாத்தோட தோல் மேலே கை போட்டு ஜாலியாக பேசிகிட்டு இருப்பார். ஓகே, இதை தாண்டி விபி வெங்கட் பிரபு சார், அவர் கூட உங்கள் ஜேர்னி வந்து ரொம்பவே ஜேர்னி. அவரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். விபி பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இந்த டிக்கெட்டருடைய சிறந்த டைரக்டரில் ஒரு டைரக்டர். இந்த தமிழ் சினிமாவுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வரம் வந்து இப்படி ஒரு கமர்ஷியல் டைரக்டர், இப்படி ஒரு ஹீரோ டைரக்டர், இப்படி ஒரு ப்ரொடியூசர் டைரக்டர். ஸோ வெங்கட் பிரபு மாதிரி ஒரு பர்ஃபெக்டாக ஷெட்யூல் பிளான் பண்ணி எடுக்க தெரிஞ்ச ஆட்கள் ரொம்ப கம்மி. எடிட்டிங் சென்ஸோடு எடுப்பார். ப்ரொடியூசருக்கு லாஸ் வராது. ஹீரோ ஆர்டிஸ்ட்டு கஷ்டப்பட மாட்டாங்க. கம்ஃபர்ட் ஜோனில் வச்சுக்குவார். சொன்ன டைம் படத்தை முடிச்சு கொடுப்பார், சொன்ன டைம் ரிலீஸ் பண்ணி கொடுப்பார், ஆடியன்ஸை சந்தோஷப்படுத்துவார். இதை விட ஒரு டைரக்டர் என்ன செய்யணும்? எல்லாத்தையுமே அவர் செய்வார். அது ஏன் சார் ஹீரோ வெங்கட் பிரபு? வெங்கட் பிரபு ஹீரோ அதான், அது ஏன் அந்த மாதிரி வச்சுருக்காங்க? அல்ல அப்படி இல்லை. அவர் ஒரு படம் ஒரு வெங்கட் பிரபு ஜேர்னி, வெங்கட் பிரபு டயட், வெங்கட் பிரபு அப்படி தான் வச்சுருப்பார். ஓகே, அது மாதிரி வெங்கட் பிரபு ஹாலிடே அப்படி வைப்பார். ஒன்றும் இல்லை. இதுக்கு வந்து வெங்கட் பிரபு ஹீரோன்னு வச்சுருக்காரு. ஏன்னா ஆக்சுவலாக இது வெங்கட் பிரபுவோட ஹீரோ. இது வந்து அவ்வளவு விஷயம் இல்லையா? ஒரு வெங்கட் பிரபு ஹீரோனா எவ்வளோ பண்ணணும். அந்த அளவுக்கு வந்து அவ்வளவு தீனியை கொடுத்துட்டார் விஜய் சாருக்கு. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சீன் எது சார் இந்த படத்தில்? எனக்கு சீனாக யோசிக்கணும், அந்த சீன் தான் எனக்கு பிடிச்சது. அவர் சினேகாட்டை வந்து அவர் அந்த விஷயத்தை சொல்ல முடியாமல் தவிக்கிறதுலாம் அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. நிறையா இந்த பாட்டு ஸ்பார்க் பாட்டு வந்திருக்கும் போது டிஏஜிங் சரியா இல்லை, ரொம்ப அவ்வளோதான் படமே போச்சு, விபி சார்கிட்ட கொடுத்து விஜய் சார் தப்பு பண்ணிட்டார், அப்போல்லாம் நிறையா விமர்சனங்கள் வந்து நீங்கள் பார்த்துருக்கலாம். அது பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி சார் இருந்துச்சு? ஏன்னா நீங்கள் படத்தில் நடிச்சிருக்கும் போது இந்த படம் எனக்கு எல்லாம் அப்போ தெரியும். அதாவது எப்போவுமே நீங்கள் ஒரு விஷயத்தை ஒரு படம் பூரா பார்க்கும்போது கொஞ்ச நேரத்தில் அந்த கேரக்டரோட நம்ம செட் ஆகிடும். சில படங்களில் ஹீரோக்கள் நல்லா இருக்க மாட்டாங்க, ஹீரோயின்ஸ் நல்லா இருக்க மாட்டாங்க. ஆனால் கதை ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த கேரக்டரோட நம்ம பழகி படம் முடியும் போது அவங்க நம்ம லவ் பண்ண ஆரம்பிச்சிடும். இதுதான் வந்து கதை சொல்கிற விஷயம். அது மாதிரி நீங்கள் எடுத்து, அதாவது நீங்கள் வந்து சும்மான ஒரு விஜய் இப்படின்னு காட்டும்போது என்ன இது டிஏஜிங்கில் பண்ணி இப்படி காமிச்சிருக்காங்க நல்லா அப்படி. ஆனால் படத்தில் ஒரு அப்பா முன்னாடி பையன் வந்து நிற்கிறான்னு காட்டும்போது உங்களுக்கு அது மேட்ச் ஆகுது. அங்கே வந்து யாருமே அது தோணாது. அதை யோசிக்கிற இடத்துல நீங்கள் இல்லை. ஐயோ பையன், அதுதான் அந்த இடம். அந்த எக்ஸ்பிரஷன், அந்த சவுண்டு, அந்த ஷார்ட்ஸு இதெல்லாம் உங்களை அப்படியே தூக்கிட்டு போய்டும்.
அப்படி சொல்லும்போதே எனக்கு தெரியுது இது வந்து படம் வரும்போது தெரியாதுன்னு எனக்கு தெரியும். ஓகே. யுவன் சங்கர் ராஜா சார். யுவன் சங்கர் ராஜா படத்தோடைய மிகப்பெரிய படம். யுவன் சங்கர் ராஜாவுக்கு வந்து ஆஃப்டர் லாங் டைம் இட்ஸ் பிக் ஃபில்ம். ரீரெக்கார்டிங்லாம் வந்து எவ்வளவு மெனக்கெட்டுருக்கிறாருன்னே சொல்ல முடிய அளவுக்கு அவ்வளவு டெம்போ படத்தில். நம்ம பட்ட ஜிகு 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 ஜிகுன்னு போகுதுன்னா அது காரணம் அந்த ஸ்பீட் 3 ஹவர்ஸ்க்கான ஸ்பீடு தெரியாமல் இருக்கிற காரணம் மியூசிக் மூலம் அது கூட அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணுது. சாங்ஸும் ஃபென்டாஸ்டிக், ரொம்ப ஆப்டாக இருக்குது படத்தில் அங்கங்கே பார்க்கும்போது. ஸோ யுவன் வந்து ஒரு எப்போ போல் வெங்கட் பிரபு யுவன் காம்போன்றது த ரியல் சக்ஸஸ்ஃபுல் காம்போ தான். எனக்கு வந்து அக்டோபர் மந்த் வரைக்கும் நான் டைம் கேட்டிருந்தேன். ஆனால் செப்டம்பர் மந்த்தே வந்து ரிலீஸ் பண்ண சொல்லிட்டாங்க அப்படின்னு வெங்கட் பிரபு சாரோட இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாங்க. அது ஏன் சார் அந்த அந்த காலகட்டம் ஏன் வேணான்னு சொன்னாங்க? இல்லை அது அக்டோபரில் வர்ற படங்கள் அதிகமாக இருக்கும். இந்த இடத்துல கொஞ்சம் படங்கள் கம்மியாக இருக்குது. இந்த ஸ்பேஸ் கொஞ்சம் நிறைய படம் ஓடும். இப்போ பெரிய படங்கள் வரும்பொழுது அதுக்கு ஸ்பேஸ் இருக்கணும் ஓடுறதுக்கு. அடுத்தடுத்த படங்கள் வர டேட்டில் கொண்டு போட்டிங்கன்னா இந்த படத்தோட ரெவென்யூ அடிபட்டு போய்ட்டு. ஏன்னா எல்லாம் பெரிய விலை கொடுத்து வாங்குறாங்க, பெரிய விலையில் எடுக்கிறாங்க. ஸோ அதுக்கு ரெவென்யூக்காக தான் அந்த மாடலை முடிவு பண்ணுறது. ரைட் டேட் இது. ஒரு ரிப்போர்ட்டர் கேள்வி கேட்கும்போது அர்ச்சனா மேடம் சொல்லியிருப்பாங்க, எங்கள் படம் வருது சார், மற்ற படத்தை நாங்கள் வர வேணாம்னு சொல்லலை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த கான்ஃபிடென்ட் எதனால? அந்த கான்ஃபிடென்ட் இல்லை சார், எங்கள் படம் வருது எந்த படம் எடுத்தாலும் அந்த வார்த்தையை சொல்ல முடியாது. அது விஜய் சார் வச்சு எடுத்தாலும் சொல்ல முடியாது. இப்போ விஜய் படம் வரும்பொழுது எந்த படமும் கூட வர்றதுக்கு துணிய மாட்டாங்க, எல்லாரும் போயிடுவாங்க. புரியுங்களா? அக்டோபர் 10 ரஜினி சார் படம் வருது, எந்த படம் வராது, எல்லாரும் போயிடுவாங்க, தனியாக வரும். அது பெரிய ஸ்டார்களுக்கான மரியாதை. அது மரியாதை மட்டும் இல்லை, அந்த போட்டிக்குள்ளே போய் நம்ம மாட்டிக்க வேணான்ற எண்ணம். ஏன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டில் வந்து ஒரு 1000 ஸ்க்ரீன் இருக்குன்னா 750 ஸ்க்ரீன் அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க, 800 ஸ்க்ரீன் எடுத்துகிட்டு போயிடுவாங்க அவங்க. நல்ல ஸ்க்ரீன் எல்லாம் பெரிய படங்களை பெருசாக பாதிக்காது. இப்போ நீங்கள் பெரிய லாரி வந்தால் நம்ம டப்புன்னு கொஞ்சம் அதிகமாக 2 வீலர் ஒதுங்குறது இல்லையா, அந்த மாதிரி தான் அது. பிரேம்ஜி சார், வெங்கட் பிரபு சார் எல்லா படத்துலையும் தம்பி இருப்பாங்க, இப்போ அப்படி சார் இருக்காரு? இல்லை, இந்த படத்தில் வந்து ஒரு அதாவது வெங்கட் பிரபு நீங்கள் நல்ல விஷயம் சொல்லுங்கள், எதையுமே மிஸ்யூஸ் பண்ண மாட்டார். அவர் டீமு, அவர் தம்பி அப்படின்றக்கால எதையும் வந்து மிகைப்படுத்த மாட்டார். பிரேம்ஜியை எங்கே எவ்வளோ யூஸ் பண்ணுமோ கரெக்டாக யூஸ் பண்ணி மெசேடாக யூஸ் பண்ணி படம் போல எல்லா சீன்லையும் சும்மா உள்ளே விட்டுருக்கலாம், அப்படியெல்லாம் பண்ண மாட்டார். அது எது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய கேங்கு இப்போ 4 உட்பட எல்லாருமே அங்கே ஒரு சீனில் இருப்போம்னா எங்கே எவ்வளோ தேவையோ அவ்வளோதான் வச்சுருப்பார். இப்போ இவர் தெரியுன்றக்கே இவர் 2 சீன் எக்ஸ்ட்ரா வைக்கிறது, இவர் அந்த சீன்லேயும் வாங்க இந்த சீன்லேயும் வாங்கன்னு அதெல்லாம் செய்ய மாட்டார். அவர் கரெக்டாக செய்வார். எல்லாமே அந்த தொழிலுக்கு ரொம்ப சின்சியராக இருப்பார். அந்த வகையில் பிரேம்ஜி கூட அளவாக எந்த இடத்துல அவன் வந்தால் கை தட்டுவானோ அந்த இடத்துல அளவாக வச்சுருக்காரு. அது கரெக்டாக பிரேம்ஜிக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல படம். பிரேம்ஜி சார் இப்போ எப்படி சார் மாறிட்டாரா மேரேஜ் ஆன அப்புறம்? மேரேஜை வீட்டு விட்டு வெளியே வர மாட்டேங்கிறாங்க. ஏன் எல்லாருமே அதே சொல்லிட்டு இருக்கீங்க? நான் சொல்கிறது கல்யாணம் ஆகி நாட்டி வந்து 2-3 மந்த்ஸ். ஓகே. அப்போ வெளியே வந்தானா தப்பாயிரும்ல. வெளியே வராமல் இருக்கணும். ஆக்சுவலி எல்லாரும் அப்படி தான், கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் வெளியே வராமல் இருப்பாங்க, அப்புறம் வருவாங்க. இது இந்த படத்தில் ரொம்ப நாள் கழிச்சு லைலா மேடம், பிரசாந்த் சார், பிரபுதேவா சார், ஸ்னேகா மேம் எல்லாருமே ஒரு பட்டாளமே நடிச்சிருப்பாங்க. ஸ்னேகா வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது ஸ்னேகா. அந்த படத்துலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆர்டிஸ்ட்னா இதில் வந்து ஸ்னேகா. அதாவது ரொம்ப மெச்சூர்டாக, ரொம்ப அதாவது இன்னும் வந்து அந்த புன்னகை அரசின்ற பேருக்கு அந்த புன்னகை மாறாத அந்த முகம் அப்படியே இருக்குது. இன்னும் ரொம்ப அழகாக இருக்கிறாங்க. சேம் டைம் வந்து அவங்க கொடுத்த ரோல் நல்ல ரோல். அதாவது சும்மா இதை வந்து போகிற அம்மா ரோல்லாம் கிடையாது. அது ஒரு அற்புதமான ரோல் கொடுத்தாரு வெங்கட் பிரபு. அதில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் ஸ்கோப்பு பியூட்டிஃபுல்லாக பண்ணிட்டாங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. பிரசாந்த் சார், பிரசாந்த் டெஃபினட்டாக வந்து இந்த படம் வந்து பிரசாந்துக்கு பெரிய ஒரு டர்னிங் பாயிண்ட் அமைன்னு நினைக்கிறேன். ஏன்னா பிரசாந்த் வந்து எனி டைம் வந்து ஆல்ரவுண்டர், அவர் எது வேணால் பண்ணலாம். பட் இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் பெரிய ரோல்லாம் பண்ணலாம். அவர் இந்த ரோல் தான் பண்ணணும் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் வச்சுக்கல அப்படின்னு சொன்னால் இறங்கி அடிக்கலாம். அந்த மாதிரி பெரிய ரவுண்டு வரலாம். ஆனால் அந்த படத்துலேயே விஜய் சார் வந்து எப்போ பார்த்தாலும் ஓவர் ஆக்டிங் பண்ணிக்கிட்டே இருக்காதுன்னு ஒரு கலாய் வச்சிருப்பாருல. இதெல்லாம் வெங்கட் பிரபு ஸ்டைல். ஓகே, அதெல்லாம் வெங்கட் பிரபுவோட கலாய் தான். ஆனால் அது பிரசாந்த் சார் வந்து ஒன்றும் எடுத்துக்கலையா சார்? எடுத்துக்குவாங்க, அதெல்லாம் ஜாலியாக எடுத்துக்குவாங்க. ஆனால் எதுவுமே அந்த மாதிரிலாம் அதெல்லாம் அதான் சொன்னேன். அது யார் சொல்கிறாங்கன்றது ஒன்று இருக்குல்ல. அது வந்து வெங்கட் பிரபு எழுதி அது விஜய் சார் வாயால் சொல்ல வைக்கும் பொழுது அது அழகு. வேற யாராவது சொன்னால் திட்டுற மாதிரி இருக்கும், இவங்க சொன்னால் கிண்டல் பண்ணுற மாதிரி. வெங்கட் பிரபு சார் இப்படி தானே சார் செட்லேயே? எப்பவும் செட்டில் இல்லை, வாழ்க்கையிலே இப்படி தான். பயங்கர கோவப்பட்டு யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. நீங்கள் பார்த்தது உண்டா சார் கோவப்பட்டுலாம்? கோவப்பட மாட்டேன், சும்மா என்னடா அப்படி பண்ணிட்டீங்க ராஸ்கல்ஸ் அப்படிமா, அவ்வளோதான். அது அதிகபட்ச கோவமே, அவ்வளோதான். நீங்கள் கோவப்படுவீங்களா சார் ப்ரொடியூசராக இருக்கும்? ஆமாம், நான் கொஞ்சம் சுபாவமாகவே கொஞ்சம் கோவப்படுறேன், அதனால கோவப்படுவேன். ப்ரொடியூசராக நான் கேட்குறேன், இந்த படம் ஃபர்ஸ்ட் டேல எவ்வளோ கலெக்ஷன் ஆயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? இன்னும் டீட்டெயில்ஸ் நம்பர் வரல, பட் 30 crores ப்ளஸ் ஃபர்ஸ்ட் டே தமிழ்நாடு. ஓகே. ஓவரால் ரிப்போர்ட் இன்னும் வரல, ஒரு நாள் தான் ஆகுது, இன்னும் கரெக்டாக கன்க்ளூட் ஆகணும். ஓவராலாக எவ்வளோ இது எடுக்கும்னு நினைக்கிறீங்க சார்?
அது தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இது 100 கோடி கலெக்ஷன் ஈஸியாக தாண்டிடும். ஓகேங்க சார். வேர்ல்டு வைடு என்ன பண்ணுறதுன்னு உடனே சொல்ல முடியும், மண்டே தான் சொல்ல முடியும். ஓகே. ஆஸ் அ ப்ரொடியூசர் அர்ச்சனா மேம். ப்ரொடியூசராக producer. ஃபேண்டாஸ்டிக்காக பண்ணியிருக்காங்க. அதான் சொன்னேன், ப்ரொடியூசராக அவங்க வந்து எல்லா நாளும் கூடவே இருந்து ஸ்பாட்லேயே கூட இருந்து டைரக்டர் கூட ஆர்டிஸ்டோட கோஆர்டினேட் பண்ணி இத்தனைக்கும் அவங்க ஸ்டேட்டஸ்க்கு அவங்களாம் வீட்டில் வந்துட்டே படம் எடுக்கலாம், ஆஃபீஸில் வந்துட்டே படம் எடுக்கலாம், மேனேஜர் போட்டு படம் எடுக்கலாம். ஆனால் அவங்களுடைய ஒரு இடத்துலேயே அவங்க அட்டென்ஷன் அந்த கேர் இருக்கணும்னு சொல்லிட்டு சினிமா மேலே இருக்கிற லவ்வில் கூடவே இருந்து பண்ணாங்க. அர்ச்சனா ஐஸ்வர்யம் கூடவே இருந்தாங்க, எல்லா ஸ்பாட்லேயும் கூடவே இருந்தாங்க. ஃபாரின் ஷூட்டிங் வந்தாலும் கூடவே இருந்தாங்க, நல்லா பண்ணாங்க. இந்த செட்லலாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச செட்டு இந்த மாதிரி பண்ணதில் எனக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணது சார் இந்த படத்தில்? இல்லை, நிறைய பிரம்மாண்டங்கள். இப்போ ட்ரைனிங் செட்டப்லாம் கூட பெரிய பிரம்மாண்டம். அதுக்கு அவ்வளோ மேட்ச் பண்ணி செட்டு போட்டு இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாம் போய் கொரியாவில் போய் எடுத்து எல்லாமே பண்ணோம். எல்லாமே நல்லா இருக்குது. மாஸ்கோவும் ரொம்ப அழகு, தாய்லாந்தையும் ரொம்ப அழகு, எல்லா இடத்தையும் ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாங்க. அதனால் ஓவராலே படம் வந்து நல்லா பிரம்மாண்டமாக இருந்துச்சு. புதுசாக கொண்டு வந்து ஒரு சிவகார்த்தியர்னு ஒருத்தர் கொண்டு வந்து உள்ளே லான்ச் பண்ணுவோம். அவரை கொண்டு வந்து அடுத்த பட்டத்தில் வர இவர் தான் அங்கேயே பட்டம் சூட்டணும். இதெல்லாம் வந்து ஒரு Taste the Daily.